சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும்படி வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீரே. இந்த ஆண்டு முதல் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் இப்படி வார்த்தையை மகிமைப்படுத்த அடிமை ஜெபிக்கிறேன். பலவான் கட்டப்படுவானாக, சாத்தான் மின்னல போல கீழே விழுவானாக. பவுல் சொல்லியவளை கவனிக்கும்படி கர்த்தர் லீதியாளின் உள்ளத்தை திறந்தருளினார். கர்த்தர் திறந்தார். அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான், திறந்தது கர்த்தர். எம்மா ஒரு சிஷ்யரோடு மன்னாவை புட்கும் போது அவருடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அற்புதங்களால் அடையாளங்கள் வசனத்தை உறுதிப்படுத்த அடிமை கெஞ்சுகிறேன். என்னை மறைத்து நீர் வெளிப்படும், வலது பக்கத்தில் வந்து நில்லும், ஒவ்வொரு உள்ளங்களை தொடும், பேசும், கிரிய செய்யும். மனுஷிக மறையட்டும், மனுஷிக மறையட்டும். ஆவியன் ஆலை காணப்பட்டும். லைவ்ல கணக்கற்ற மக்கள் பார்த்து தேசமெங்கும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக கெஞ்சுகிறேன். ஆங்காங்க வீடுகளில் நம்முடைய பிரசனம் இறங்கி வர ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவ சமூகத்திலே நான் காத்திருந்த போது, ஆண்டவரே இந்த காலை என்ன வார்த்தையை மக்களுக்கு நான் சொல்ல வேண்டும், ஆண்டின் துவக்கமா இருக்கிறபடியால் என்று கேட்டபோது 3 மாதத்துக்கு முன்பாகவே நானும் என் அன்பு சொரம் இணைந்த தேவ சமூகத்தை காத்திருந்த போது, இந்த ஆண்டு தேவன் நமக்கு கொடுத்த பிரதான வாக்கு தத்துவம், இந்த ஆண்டு வாக்கு தத்துவம் ஏசாயா 62:4 நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், கனம் பெற்றாய். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் அந்த வார்த்தையை எங்களுக்கு கொடுத்தார், நம்முடைய ஸ்தாபனத்தை கொடுத்தார். நான் உங்களை இந்த ஆண்டு கனப்படுத்துவேன். ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த 6 நாள் சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு தெரியல. கர்த்தர் கட்டாயம் நம்மளை இந்த ஆண்டு கனப்படுத்துவார். ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர், நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இந்த ஆண்டு நம்மை கனப்படுத்துவ சொல்ற பிள்ளைங்க மாத்திரம் கராமத்தால் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 7 நாட்களும் நாங்கள் ஊர் ஊரா போய் சொல்லி வருகிறோம், ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார் என்று சொல்லி. நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா தேவன் கட்டாயம் இந்த ஆண்டு நம்மளை கனப்படுத்துவார். ஆமென். திருவள்ளூர் அசெம்பிளி திருச்சபையிலே பல ஆண்டுக்கு முன்பாக 89-90 நாணய சதுரம் அந்த சபையில் 3 நாட்கள் உபவாசக்குள்ளே சோறாக்கி போட்டு அந்த பாஸ்டர் கை கால் அமைக்க விட்டு அங்கே உட்காந்து ஊழி வேலை செஞ்சிருந்தோம். இன்னைக்கு அதே சபையில் கன்வென்ஷன் பிரசங்கியாராக ஆண்டவர் அந்த சபையில் நின்று ஊழிய கர்த்தர்களை உயர்த்தி கனப்படுத்தி வைத்திருக்கிறார். நாம என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் தான் நியூ இயர் பிளஸிங் மீட்டு கேட்டோம். அந்த பாஸ்டர் நீங்கள் 3 நாள் வந்து என்னோட தங்கி இருக்கணும், சண்டே பிரதர் நானும் இப்படி சண்டே பிரிஞ்சதே கிடையாது. நான் சொன்னேன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் ஊழியம் செய்வோம், ஒருத்தர் வர்ஷிப்பு ஒருத்தர் மெசேஜ். ஆனால் வரமாட்டேன்னு சொன்னோம். இல்லையா, நீங்கள் எங்கள் சபை கட்டாயம் ஞாயிற்றுக்கிழமை தான் சர்ச்சு ஃபுல்லாக இருக்கும், 2000 பேர் வருவார்கள், கட்டாயம் யாராவது ஒரு இருக்கணும் என்று ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ண பிரதரை விட்டுட்டு நான் வந்தேன். அதே சபையிலே ஷோராக்கி போட்டு கை கால் பாஸ்டுக்கு அதே சபையில் நின்று ஊழிய செய்ய கர்த்தர் எங்களை கனப்படுத்தி வைத்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை எல்லா தாழ்மையோடு நான் உங்களுக்கு சொல்றேன், 7 நாட்கள் எத்தனை பேர் சொல்லி ஜெபம் எனக்கு தெரியல. கர்த்தர் இந்த ஆண்டு வாக்கு பண்ணுகிறார், நான் உங்களை கனப்படுத்துவேன். ஆமென். 7 குறிப்பில் சொல்லி ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் இந்த ஆண்டு எதையெல்லாம் நமக்கு செய்து இந்த ஆண்டு கனப்படுத்துவார். நன்மை செய்து கர்த்தர் நம்மளை கனப்படுத்துவார். நற்செய்தி அனுப்பி தேவன் நம்மளை கனப்படுத்துவார். நலமானதை செய்து தேவன் நம்மளை கனப்படுத்துவார். நிறைவான பலம் தேவன் நம்மளை கனப்படுத்துவார். நிர்மூலமானதை கட்டி ஆண்டவர் கனப்படுத்துவார். நிந்தையை நீக்கி தேவன் நம்மளை கனப்படுத்துவார். நினைத்து பார்க்காத காரியத்தை செய்து ஆண்டவர் இந்த ஆண்டு கனப்படுத்துவார். ஆமென். நம்முடைய வாக்குத்தத்தோடு ஒரு அடியை பாடுவோம். வல்லமையும் மகிமையும் உடைய எத்தனை பேருக்கு தெரியுது? ஒரு அடியை கைத்தட்டி நாம் பாடம். பயப்படாத யாக்கோபே, கலங்கடாத இஸ்ரவேலே. என் பிள்ளைகள் கூட வராங்க, ஜூட் ஜேபஸ் ஊருக்குள்ள நல்லா பாடுறாங்க. நீங்க விசுவாசி கத்துக்கணும், பாடணும். பயப்படாதே யாக்கோபே, கலங்கடா இஸ்ரவேலே. நமது பாட்டை நாங்க எழுதின பாட்டு. சந்தோஷமா கைத்திட்டு ஒரு அடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பயப்படாதே யாக்கோபே, கலங்கிடாத இஸ்ரவேலே. இஸ்ரவேலின் பரிசுத்தர் அவர் வாக்கு மாற வல்லவர். பயப்படாதே யாக்கோபே, பாடுங்க பாடுங்க. கலங்கிடாத இஸ்ரவேலே, இஸ்ரவேலின் பரிசுத்தர் வாக்கு மாற வல்லவர். கர்த்தரின் பார்வைக்கு அருமையானபடியினால் இந்த ஆண்டு கனப்படுத்தி உயர்த்துவார். அருமையானபடியினால் இந்த ஆண்டு கனப்படுத்தி உயர்த்துவார். வல்லமையும் கிருபையும் நிறைந்தவர் அவரே. கனமும் மகிமையும் தருபவர் அவரே. வல்லமையும் கிருபையும் நிறைந்தவர் அவரே. கனமும் மகிமையும் தருபவர் அவரே. கனமும் மகிமையும் தருபவர் அவரே. கனமும் மகிமையும். பயப்படாதே சொல்லுங்க. பயப்படாதே யாக்கோபே, கலங்கிடாத
தலையிடாது இஸ்ரவேலின் பரிசுத்தர் அவர் வாக்கு மாறா வல்லவர். பயப்படாதே யாக்கோபே, கலங்கிடாதே இஸ்ரவேலின் பரிசுத்தர் அவர் வாக்கு மாறா வல்லவர். தொடர்ந்து இந்த வசனங்களை சொல்லி நான் தேவசனத்தை ஜெபிச்சுட்டே இருக்கும்போது இந்த ஞாயிற்றுக்கிழமை காலைல என்ன வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணும்போது அதே கனப்படுத்துவேன் என்ற சத்தம் என் காது விடுது. வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 15 பின்பகுதியை வாசிக்க கேட்போம். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எல்லாரும் கரமோடு தலைவலியா சொல்ல பார்க்கலாம். இந்த ஆண்டு ஆபத்துகள் வரும். தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன். பெரிய அழிவு, சீட்டழிவு எல்லாம் இந்த ஆண்டு வரும். ஆண்டவர் சொல்கிறார், ஆபத்திலே அழிவிலே நானே கூட இருந்து உங்களை ஆண்டவர் தப்புவித்து உங்களை கனப்படுத்துவார். கரமோடு தலையிலே சொல்ல பார்க்கலாம். நம்முடைய தேவன் கனப்படுத்துவதற்கு முன்பாக உங்களை தப்புவிக்க போகிறார். தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன். இந்த ஆண்டு ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது. உங்களுக்கு தெரியல, இந்த ஆண்டு இறுதிக்குள்ள ஒரு பெரிய அழிவு தேசத்துக்கு வரப்போகிறது. கர்த்தரோ உங்களை அந்த அழிவுக்கு முதல்ல தப்புவிப்பார். நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். இன்றைக்கு வந்திருக்கிற மக்கள், என் செய்தியை கேட்கிற மக்கள், லைவ்ல பார்க்கிற மக்களை கர்த்தர் தப்புவிப்பார். தப்புவித்த உடனே கர்த்தர் உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்துவார். நானே உங்கள் கூட இருந்து தப்புவித்து கனப்படுத்துவேன். கரமோடு தலையிலே சொல்ல பார்க்கலாம். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷன் பைபிள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, I will deliver him and honor him. நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா, I will rescue and honor them. நான் உங்களை தப்புவிப்பேன், நான் உங்களை விடுவிப்பேன், உங்களை காப்பாற்றுவேன். அதற்கு பிறகு உங்களை நான் கனப்படுத்துவேன். கரமோடு தலையிலே சொல்ல பார்க்கலாம். எப்பொழுதும் ஒரு தேவ பிள்ளைகள் ஒரு ட்ராஜடி வழியாக, ஒரு உபத்திரத்தின் வழியாக, ஒரு பாடுகள் வழியாக, ஒரு கஷ்டங்களை கடந்து வரும்போது அதை ஆண்டவர் கடக்க கூட இருப்பார். அதை கடந்த பிறகு கர்த்தர் அவர்களை கனப்படுத்துவார். கரமோடு தலையிலே சொல்ல பார்க்கலாம். நான் ப்ராஃபஸியா இந்த ஆண்டு துவக்கத்து முதல் ஞாயிற்றுக்கிழமை as a prophet, as a shepherd, மேய்ப்பனாய் நான் டிக்ளேர் பண்ணுகிறேன். கர்த்தர் உங்களை இந்த ஆண்டு தப்புவிப்பார். உங்களை ஆண்டவர் கனப்படுத்துவார். விசுவாசிகள் வந்து கரமோடு தலையிலே சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. மகிமைப்படுத்துவேன் என்றாரே. மகிமையின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம். மாட்சிமை பெற்றிடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே. மகிமையின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் ஆடல் பாடல் சத்தம் God will honor you. இந்த ஆண்டு கர்த்தரை கனப்படுத்துவார். தப்புவித்து கனப்படுத்துவார். ஆமென். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாய விண்மீனாய் இயேசு கர்த்தர் உங்களை தப்புவித்து கனப்படுத்துவார். விசேஷமா ஆபத்திலே கர்த்தர் கூட இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பழைய பாடம் பாடும் ஆபத்திலும் நான் அவரே கூட இருந்து. ஒரே அவருடைய தெரிந்த பாடல் எல்லாருக்கும் தெரிந்த ஆபத்திலும் நான் அவரோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். அல்லேலூயா. ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனீஸ்வரவர் என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனீஸ்வரவர் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமான
உயர்வானவர் உயர் மறைவில் இருக்கிறவர் உயர் சர்வ வல்லவர் தங்குவார். மகளே, கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். நீ காப்பாற்றப்படுவாய். நீ தப்புவிக்கப்படுவாய். இது ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவார். தப்புவித்து கனப்படுத்துவார். வல்லவரே நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. தொடர்ந்து நான் தேவசமத்தை காத்திருந்த போது ஒரு தேவ பிள்ளையை இந்த ஆண்டு கர்த்தர் எதற்கெல்லாம் தப்புவித்து கனப்படுத்துவார், எதற்கெல்லாம் தப்புவித்து கனப்படுத்துவார். should be underlined. தப்புவித்து ஒரு 3 குறிப்பை நான் உங்கள் மத்தியிலே சொல்லி, ஒரு தேவ பிள்ளை இந்த ஆண்டு தேவன் எதற்கெல்லாம் தப்புவித்து, அங்கே தப்புவித்து விட்டுட்டு இருக்கிறாங்க, தப்புவித்து கனப்படுத்துவார். இன்னைக்கு ப்ராஃபிட்டிக்கல் வேர்டு, God will deliver you. இந்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ப்ராஃபஸியா, ஆனா அதற்கு கர்த்தர் உங்களை தப்புவித்து உங்களை கர்த்தர் கனப்படுத்துவார். ஆமென். ஒரு 3 குறிப்பை மிக வேகமாக சொல்வேன். செகண்ட் சர்வீஸ்க்கு 3 குறிப்பை சொல்வேன். ஒரு 6 குறிப்பு ஃப்ரீயா இருந்தா வீட்டுக்கு போய் நீங்க செகண்ட் சர்வீஸ்ல வாட்ச் பண்ணுங்க, லைவ்ல ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை கட்டாயம் தப்புவித்தார். முதல்ல எதற்கு தப்புவிப்பார் சொல்வேன், கீழே ஸ்டார் போட்டு என்ன கனம் என்று சொல்வேன். நம்பர் 1, முதலாவதாக யாத்திராகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 30வது வாசிக்க கேட்போம். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். முதல் குறிப்பு, எகிப்தியர் கைக்கு தப்புவித்தார். கரமத்தாலே சொல்ல பார்க்கலாம். முதல் குறிப்பு, இந்த வருஷம் கர்த்தர் எதற்கு உங்களை தப்புவிப்பாராம், எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து கீழே ஸ்டார் போட்டு என்ன கனப்படுத்துவாராம், ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளையிட்டு உங்களை கனப்படுத்துவார், ரட்சிப்பார். கரமத்தாலே சொல்ல பார்க்கலாம். பாஸ்டர், நான் பிலீவ் பண்றேன், இந்த வருஷம் நான் ரட்சிக்கப்பட போகிறேன், ரட்சிப்புடன் பலமுறை சொல்லியிருக்கிறேன். எபிரேய மூல பாஷையிலே வெளியே வருதல், கமிங் அவுட். இந்த வருஷம் நான் வெளியே வந்துடுவேன், கர்த்தர் என்னை காப்பாற்றுவாரு, நான் விசுவாசிக்கிறேன். எகிப்தின் கைக்கு கர்த்தரனை தப்புவித்து என்னை ரட்சிப்பார் சொல்ற பிள்ளைங்க மாத்திர கரம தலைவலியா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் 430 வருஷம் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்தார்கள். ஆண்டவர் அவர்களை வெளியே கொண்டு வந்து சிவந்த சமுத்திரத்திலே பாளையம் இறங்குகிறார்கள். சிவந்த சமுத்திரத்தை பார்த்தவருக்கு பயம். கர்த்தர் சமுத்திரத்தை 2ஆக பிளக்கிறார். அவர் கடந்து வரும்போது பின்னாடி பார்வோன் சேனையும் பின்னாடி துரத்து கொண்டு வருவார்கள். வேதம் சொல்லுகிறது, இவர்கள் கடந்த பின்பு கர்த்தர் மறுபடியும் அந்த சிவந்த சமுத்திரத்திலே செங்கடல்ல அந்த பார்வோன் சேனை மூழ்கடித்து, இந்த 30வது வாஸ்து பார்த்தோம், எகிப்தியர் கடற்கரையில் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள் சொல்லி, இவ்விதமாய் கர்த்தர் எகிப்தியர் கைக்கு அவர்களை தப்புவித்து ரட்சித்தாரா. எகிப்து வெளியே கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை கர்த்தர் இந்த ஆண்டு ரட்சிப்பார். உங்களை முதலாவது தப்புவிப்பார். எதற்குனா எகிப்தியர் கைக்கு தப்புவிப்பார். எகிப்து என்னமா, வேகமாய் சில வசனங்களை வாசி கேட்போம். யாத்திராகமம் 1:12, 14, 13, 14 அந்த ரெட் லைன் மாத்திரம் வாசிக்க கேட்போம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள், எகிப்துனா ஒடுக்குதல் 13ஆம் வசனம், எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரை கொடுமையாய் கொடுமை, இரண்டாவது கொடுமை 14ஆம் வசனம் பின்பகுதி, ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். ஜீவனை கசப்பு, ஒடுக்கம், கொடுமை, கசப்பு. நீங்க யாத்திராகமம் புத்தகம் 15:26 பின்பகுதி, நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகள் ஒன்றையும் எகிப்து வியாதின்னு சில வியாதி இருக்குது, வாதை. ஆண்டவர் அந்த வாதைக்கு உங்களை தப்புவிப்பார். யாத்திராகமம் 14:13 பின்பகுதி, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை நீ இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற எகிப்தியரை உங்க வாழ்க்கையிலே, குடும்பத்திலே இனி என்றைக்கு நீங்கள் காண மாட்டீர்கள். யாத்திராகமம் 10:22 பின்பகுதி, தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள். எகிப்து என்றால் காரிருள், ஒடுக்கம் எகிப்து, கொடுமை எகிப்து, கசப்பு எகிப்து, பின்னாடி துரத்தவர் எகிப்து, பயம் உண்டாங்கள் எகிப்து, காரிருள் எகிப்து. யாத்திராகமம் 18:10-9 வாசிக்க கேட்போம். உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோன் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து. மோசேயுடைய மாமா சொல்றான், கர்த்தர் உங்களை எகிப்து கைக்கு தப்புவித்து. எகிப்துன்னு சொன்னா என்னன்னு சொன்னேன், ஒடுக்கம், கொடுமை, கசப்பு, பின்னாடி துரத்துட்டு வருது, பயமுறுத்தல், கலக்கம், காரிருள், இதெல்லாம் எகிப்து. அந்த எல்லா கிரிகளுக்கும் இந்த வருஷம் கர்த்தர் உங்களை தப்புவிப்பார், தப்புவித்து ரட்சிப்பை கட்டளையிடுவார். அல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, கைதட்டி இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. கைதட்டி சொல்லுங்க, இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன்
துன்பம் இனி வருவதில்லை. நீங்க விசுவாசித்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எகிப்தியரின் கைக்கு எகிப்தியரின் கிரியைகளுக்கு உங்களை கர்த்தர் தப்புவித்து கனப்படுத்துவார், ரட்சிப்பை கட்டளையிட்டு கனப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவர் எதற்கு தப்புவித்து கனப்படுத்துவாராம்? தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17 வாசிக்க கேட்போம். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் எரிகிற அக்கினி சூளை ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். நீங்களாக்கி விடுவிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கர்த்தர் அக்கினி சூளைக்கு தப்புவித்தார். நீங்கள் 17ஆம் வசனம் முதல் பகுதி வாசிக்க கேட்போம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். நேபுகாத்நேச்சார் ஒரு பொற்சிலையை நிறுத்தி எல்லாரும் தாழ விழுந்து வணங்கணும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வணங்கல. ராஜாவுக்கு நியூஸ் போகுது. நீங்க 3:15 வாஸ்து பார்த்தீங்கன்னா ராஜா கேட்கிறாரு, இஸ் இட் ட்ரூ, மெய்தானா? நீங்க வணங்காம எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்குது, விசாரணை மெய்தானா? அவங்க சொல்றாங்க, ஆம் ராஜாவே, சரி இன்னொரு சான்ஸ் தரேன், நீங்க எல்லாம் விழுந்து வணங்கணும். ரொம்ப அழகா சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை அக்கினி சூளைக்கு தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார். ராஜாவாக உம்முடைய கைக்கு தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவது, அக்கினி சூளைக்கு தப்புவித்து இந்த ஆண்டு கர்த்தர் இந்த ஆண்டுக்கு ப்ராஃபஸியா நான் பேசிட்டு இருக்கிறேன். கரவோடு தலைவர் நீங்க தான் எல்லாம் மறந்துடுவீங்களே, ரெக்கார்ட் பண்ணுங்க. இந்த வருஷம் அக்கினி சூளைக்கு கர்த்தர் உங்களை தப்புவித்து கனப்படுத்துவார். ஆமென். கரவத்தலையிலே சொல்லுவாங்களாம், அக்கினி சூளை என்பது பாடுகளையும் எகிப்துனா என்னன்னு சொன்னேன். எகிப்துனா ஒடுக்கம், கொடுமை, கசப்பு, இருள், பயமுறுத்துறது, பின்னாடி துரத்துன்னு வருகிறது, இதெல்லாம் எகிப்து சொன்னேன். அந்த கிரியைக்கெல்லாம் தப்புவித்து உங்களை ரட்சிப்பை கட்டளையிட்டு கனப்படுத்துவார். இரண்டாவது, கர்த்தர் அக்கினி சூளை என்பது உபத்திரவத்தையும் பாடுகளையும் குறிக்கிறது. சில வசனங்களை வேகமா வாசி கேட்போம். வெளிப்படுத்த 2:10 வாசி கேட்போம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. நீங்க சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசவன் உங்கள் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவம். 10 நாள் 10 days தான். நீங்க 2 Corinthians 4:17 வாஸ்து பாத்தீங்கன்னா அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவத்துக்கு ஒரு பேரு பவுல் வைக்கிறாரு, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். 1 Corinthians 10:13 மனுஷருக்கு நேரிட சோதனை எல்லாம் வேற சோதனை உங்களுக்கு நேரிட. எபிரேயர் 2:18 பின்பகுதி. அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய். நான் ப்ராஃபஸியா சொல்றேன். இங்க இருக்கிற சில பேரை பார்த்து உங்களுக்கு ஒரு சோதனை வரும், உங்களுக்கு ஒரு உபத்திரம் வரும். கர்த்தர் அந்த உபத்திரத்தை சோதனை கூட இருந்து உங்களை தப்புவித்து சீக்கிரமா நீங்க செய்து உங்களை கனப்படுத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தலையே சொல்லுவாங்களாம். ஆண்டவர் என்ன கனப்படுத்துவாராம்? நீங்கள் தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 30 வசனம் வாசிக்க கேட்போம். ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். அல்லேலூயா சொல்லுவாங்களாம். இரண்டாவது, என்ன முதல்ல ரட்சிப்பு கட்டளையிடுவார், கனம். இரண்டாவது, தப்புவித்து என்ன கனப்படுத்து? கர்த்தர் உங்களை தேசத்திலே உயர்த்துவார். நான் சொல்ற ப்ராஃபஸியா ரெக்கார்ட் பண்ணீங்க. இந்த வருஷம் கர்த்தர் உங்களை அக்கினி சூளையாக உபத்திரவத்துக்கு சோதனைக்கு தப்புவித்து உங்களை கர்த்தர் உயர்த்துவார். உன் பிள்ளைகளை உயர்த்துவார், உன் குடும்பத்தை உயர்த்துவார், உங்கள் சந்ததியை உயர்த்துவார், நமது ஊழியத்தை உயர்த்துவார். நம்முடைய தேவன் உயர்த்துகிற கர்த்தர். இரண்டாவது கனம், தேசத்திலே கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. இலையில் தாளந்திட்ட பூமி தாங்கி நிறுத்தினீ. ஒருவர் குறைகள் சொல்லாதபடி அரணாய் மாறினீரே. சோதனை வேளையே தாளந்திட்ட போது தாங்கியே நிறுத்தினீ. குறைகள் சொல்லாதபடிக்கு ஒருவரும் குறைகள் சொல்லாதபடி இயேசு ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லது. ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லது. இவன் ஆராதனைக்குரியவரே, அவர் ஆராதனைக்குரியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே.
உபத்திரத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்க பவுல் அதி சீக்கிரத்தில் நீங்கிடும் லேசான உபத்திரம். உபத்திரம் லேசானதான், ஆனா சீக்கிரத்தில் ஒரு அடியே ஃபாதர் பெக்மாஸ் சந்தோஷம் அதி சீக்கிரத்தில் நீங்கிடும் லேசான. கைத்தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரம், இந்த லேசான உபத்திரம் பாடுங்க காங்கிரகேஷன் பாடுங்க. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரம், இந்த லேசான போகாதே, நீ சோர்ந்து போகாதே. பிரதர் பாஸ்டர்ஸ், கர்த்தர் உபத்திரம் நீக்குவார், உங்களை கனப்படுத்துவார், உயர்த்துவார். போகாதே போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரமா. அதி சீக்கிரத்தில் இயேசு நீங்கிவிடும் இயேசு இந்த லேசான உபத்திரமா. நான் சொல்றேன், உபத்திரவப்படுகிற அக்கினி சொல்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தப்புவித்து கனப்படுத்துவான். 2003ஆம் ஆண்டு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், ஃபேஷியல் பேரலைஸ், முகவாத ஜன்னி என்று சொல்லி ஒரு பயங்கரமான உபத்திரவம், சாத்தானை போராட்டம், என் வாய் கோணலானது, ஒரு பயங்கரமான உபத்திரவம். 97ல் வெட்டிங்கு, 2003ல் இந்த போராட்டம். ஜூன் 5 வயசு இருக்கும். அப்போ டெய்லி ஃபிசியோ போயிட்டு வருவேன். இங்கே பிளாஸ்டர் போட்டு வாய் இழுத்து இங்கே ஒட்ட வச்சிருப்பார்கள். டெய்லி ஈவினிங் நான் வந்து வின் டிவியில் டாக்டர் டிஜிஎஸ் அப்போ பேசுவோம் 7 to 7:30 ஹாலில் ஷோஃபாரை உட்காந்து இங்கே இருந்த வீட்டில் அந்த ப்ரோக்ராம் பார்த்து அழுது ஜெபம் பண்ணுவேன். 10 நாள் உபத்திரம். கரெக்டாக 10வது நாள்லே இயேசு தொட்டு என் வாயை நேராக்கின பிறகு கர்த்தர் ஊழியத்திலே கனப்படுத்தி மிகுந்த வல்லமையாய் 2004 பயன்படுத்தி வருகிறார். அல்லேலூயா சொல்லுவாங்களாம். சுகம் பெற்ற பிறகு கிடைச்ச ஃபர்ஸ்ட் கணம் தமிழன் டிவியில் முதல் மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சு. தமிழன் டிவியில் ஃபர்ஸ்ட் அப்போ தான் டிவி மினிஸ்ட்ரி. ஃபோன் பண்ணாங்க தமிழன் டிவியில், ஐயா நீங்கள் டிவியில் பேசுனீங்கன்னா சொன்னோம், நாங்களாம் எங்கேயா பேசுறது அப்படின்னு சொன்னார். பிரதர், ஐயா ஏழைக்கு ஏற்ற எள்ளு உருண்டையா அப்படின்னாரு. அவரு என்ன ஐயான்னு கேட்டேன். 25 தான் ஐயா வாரம், நீங்கள் பேசுங்க அன்பாக கூப்பிட்டாரு. 2004ல் டிவி மினி ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு பிறகு சர்ச் பிளான்டிங் 2005ல், அப்புறம் 2006ல் தான் ஆண்டவர் வந்து 2005ல் ஃபஸ்ட்டு வெளிநாடு செல்ல சிங்கப்பூர் தேசத்துக்கு ஊழியத்துக்கு அழைப்பு வந்தது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்கிறதுக்கு அப்புறம் நிறைய வெளிநாடு, நிறைய புத்தகம் எழுதின, நிறைய டிவி மினிஸ்ட்ரி டிவியில் பேச கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் நமது ஊழியத்தை அந்த உபத்திரத்துக்கு பிறகு எங்களை கனப்படுத்தினார். எல்லா தாழ்மையோடு சொல்லுகிறேன். 2வது, இந்த வருஷம் அக்கினி சூழல் உபத்திரத்துக்கு கர்த்தர் உங்களை தப்புவித்து கனப்படுத்துறது. தேசத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. எகிப்தியர் கைக்கு தப்புவித்து கனப்படுத்துவார், அக்கினி சூளைக்கு தப்புவித்து கனப்படுத்துவார், கனம் ரட்சிப்பை கட்டளையிடுவார். 2வது, தேசத்தில் உயர்த்துவார். கடைசி ஒன்று சொல்லி ஜெபிக்க போகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 6வது பின்பகுதி வாசிக்க கேட்போம். அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து, அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன். தப்புவித்து. 3வதாக எசேக்கியா என்ன, இந்த ராஜாவின் ஆட்சி காலத்தை அசீரியா என்ற ஒரு ராஜா பயங்கர சனகரிப்பு யுத்தம் பண்ண வந்து நிந்தையான பல வார்த்தைகளை சொல்லி நிருபங்களை எழுதி அனுப்புகிறார். அதை கேட்ட பிறகு எசேக்கியா ஏசாயா பயந்து தேவ ஆலயத்தில் போய் கதறுகிறார்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வெளிப்பாடு சொல்றாரு, நான் அசீரியா ராஜாவின் கைக்கு உங்களை தப்புவிப்பேன். கரமூர்த்தலையே சொல்லலாம். இயேசுவின் நாமத்தில் 3வது, அசீரியன் கைக்கு கர்த்தர் உங்களை தப்புவித்து கனப்படுத்துவார். கரமூர்த்தலையே சொல்லலாம். கனம் என்ன தெரியுமா? அசீரியன் சொன்னா நிந்தை. உங்களுக்கு என்ன தெரியுமா கனம்? நான் ஏற்கனவே அந்த 7 பாயிண்ட் ஒரு பாயிண்ட் சொல்லிருக்கிறேன். நிந்தையை நீக்கி கனம். என்ன நிந்தை உங்களுக்கு இருக்குதோ இயேசுவின் நாமத்தினாலே 2024ஆம் ஆண்டு கர்த்தர் நிந்தையை நீக்கி உங்களை கனப்படுத்துவார். ஐயா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு ஒரு நிந்தை, என் பிள்ளைகள் வாழ்க்கைக்கு நன்மை இல்லை ஒரு நிந்தை, ஜனங்கள் கேவலமா பேசுகிற ஒரு நிந்தை, எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை, இந்த வியாதி வந்து விட்டது, பலவீனம் வந்து விடுது, நிந்திக்கிறயான் கலங்கி வந்திருப்பான் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தை அசீரியன் என்ற அந்த நிந்தையான மனுஷனுடைய பேச்சுக்கு, கைக்கு, செயலுக்கு கர்த்தர் உங்களை தப்புவித்து கனம் நிந்தையை நீக்கி, நிந்தைக்கு வந்து இரட்டத்தனியான பலம் கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து சந்தோஷப்படுவதை இந்த ஆண்டு காண்பீர்கள். நிந்தைக்கு கர்த்தர் உங்களை நீங்களாக்குவார், அசீரிய கை கர்த்தர் உங்களை தப்புவித்து கனப்படுத்துவார். அல்லேலூயா. எரேமியா 15:20 பின்பகுதி வாசிக்க கேட்போம். உன்னை தப்புவிப்பதற்காகவும் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை தப்புவிக்க, அசீரிய கைக்கு தப்புவிப்ப உன்னோடு இருப்பேன். எரேமியா 15:20
15:21. பொல்லாதவன் கைக்கு தப்புவித்து அசீரியர் என்ற பொல்லாதவர் கை கொண்டு தப்புவிப்பேன். எரேமியா 20:13. எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவன் கைக்கு தப்புவிக்கிறார். அசீரியர் என்ற பொல்லாதவர் கைக்கு தப்புவிப்பேன். ஏசாயா 36:15. இந்த நகரம் அசிரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. 2 ராஜாக்கள் 20:6. உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து தப்புவித்து. இத்தனை வசனம் வாசித்தேன். கர்த்தர் அசீரியன் ராஜாவாகிய நிந்தைக்கு உங்களை கர்த்தர் தப்புவிப்பார். நான் ப்ராஃபஸியா சொல்றேன். நான் முடிக்க போறேன். என் கூட ஜெபிச்சிங்கன்னா, நேற்றெல்லாம் ஜெபம் பண்ணாங்க, பகல்ல இரவெல்லாம் ஜெபித்த ஆண்டவரே, நாளை காலையில் நான் சொல்ற செய்தியை ஜனங்க மக்களே பலிக்கேச ஜெபித்து வந்திருக்கிறேன். உனக்கு குறிப்பா என்ன ஆசீர்வாதம் இல்லை நிந்தையோ, அந்த நிந்தையை கர்த்தர் நீக்கி உங்களை கனப்படுத்துவார். அதான் அசீரியன். 3வது அசீரியன் கைக்கு உன்னை கர்த்தர் தப்புவிப்பார். நிந்தைக்கு ஆண்டவர் உங்களை நீங்களாக்குவார். நிந்தை உங்களை பின்தொடர்வதில்லை. அல்லேலூயா சொல்வாங்க. நிந்தனைகள் போராட்டம் வந்தாலும் நீதியின் தேவன் நம்மை தாங்கின. ஒரு அடிய பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசகோடி என்னில் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். சேர்ந்து பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நேசர் உமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தோம். போராட்டம் வந்தோம். நீதியின் தேவன் என்னை தாங்கினாரே. மகளே மகளே எப்சிபா, கர்த்தர் நிந்தையை நீக்குவாருமா. ஏஞ்சலி, கர்த்தர் நிந்தையை நீக்குவார். கர்த்தர் நிந்தையை நீக்குவார். இயேசு இயேசு மராலா சந்தலா தரபா லேலி ஹந்தரா தரபா மராலா சியாந்தரபா. நிந்தைய கர்த்தர் நீக்குவார். செகண்ட் சர்வீஸ்க்கு வருகிற ஒரு மகள் இந்த நிகழ்ச்சியை நீ வீட்டிலே பார்த்து கொண்டு இருக்கிறாய். ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல ஊழியர் என்ன பேசுறோம் தெரியல, தூர இடத்துல செகண்ட் வருகிற மக்கள் மகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், உன் நிந்தையை நான் நீக்குவேன். உன் நிந்தையை நான் நீக்குவேன். உன் நிந்தையை நான் நீக்குவேன். இரட்டத்தனியான பலனுக்கு வரும் என்று பரிசுத்த ஆவியானவர் இங்க ஒரு ஊழியர் அமர்ந்திருக்கிறாய். நீ ஆணுக்கு வைராக்கியம் ஊழியர் செய்கிற ஒரு மகன் பகுதி நேரமாய் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை ரொம்ப கவலை உபவாசத்தோடு இந்த ஆண்டை ஆரம்பித்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நிந்தையை இந்த வருஷம் நான் நீக்குவேன். பாஸ்டர், உன் நிந்தையை நீக்கி இரட்டத்தனியா பலன் தருவேன். தேங்க்யூ லார்ட். ஏப்ரல் வரைக்கும் பொறுமையாயிரு, என் கரத்தின் வல்லமை நீ காண்பா என்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. லலிதா, உன் நிந்தையை நான் நீக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வல்லமை கிறிஸ்டி, மகள் கிறிஸ்டி, உன் நிந்தையை கர்த்தர் நீக்குவேன் வாக்கு பண்ணுகிறார். உம்முடைய பிரசனம் இறங்கி வருகிறபடியா நன்றி. கோடா கோடி நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் நிந்தை என்ற அசிரியன் கைக்கு உங்களை தப்புவித்து கனப்படுத்துவேன். ஆமென். கனம் உங்கள் நிந்தையை நீக்கி இரட்டத்தனியால் பலம் கொடுத்து கர்த்தர் உங்களை சந்தோஷம். instead of your shame you have a double portion in the year of 2024. ஜெபிக்கும்படி யாவரும் எழுந்து நிற்போம். தப்புவித்து கனப்படுத்துவேன். இயர் ஸ்டார்டிங்கில் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், உன்னை தப்புவித்து ஆபத்து வரும், நான் உன்னோட கூட இருப்பேன். எல்லாரும் எழுந்து நிற்போமா, எழுந்து நிற்போமா. உங்க ரெண்டு கரங்கள் ஒரு பல்லவியை பாடும்போது சொல்லுங்க, ஏசேக்கு போனாலும் கவலை இல்லை, சித்தனா போனாலும் கவலை இல்லை, எனக்கு ரெகபோத் ஆண்டவர் உண்டு பண்ணுவாரு. என் நிந்தை நீங்க ஒரு பல்லவியை நம் சந்தோஷமா கைத்தட்டி பாடும்போது நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வருஷம் என்னை தப்புவித்து கனப்படுத்து
கனப்படுத்துங்கப்பா. ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. லைவ்ல பார்க்கும்போது தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. கணக்கற்றவர் லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எம்பெருமான் இயேசு நாமத்தில் வந்திருக்கிறார். உங்க 2 கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தப்புவித்து கனப்படு. நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகள் வல்லமை இறங்கி வரும். இப்ப ஜெபிக்கிறவர்கள் கர்த்தர் இந்த ஆண்டு தப்புவிப்பார், உங்களை கனப்படுத்துவார். எகிப்து கைக்கு தப்புவிப்பார், கனப்படுத்துவார். அக்கினி சூளைக்கு தப்புவிப்பார், கனப்படுத்துவார். அசிரிய கைக்கு தப்புவிப்பார், கனப்படுத்துவார். கர்த்தர் உன்னை இந்த ஆண்டு கனப்படுத்துவார். ஈசைக்கு போனதாலே கவலையே இல்லை. கை தட்டி பாருங்க. சித்தனாவும் போனதாலே கவலையே இல்லை. இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால ரெகபோத்து தந்தீங்க கிருபையினாலே. கை தட்டி. ஈசைக்கு போனதாலே கவலையே இல்லை. சித்தனாவும் போனதாலே கவலையே இல்லை. கொண்டு நான் இயேசு இயேசு இயேசு. ஓ நன்றி 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 தேவா, நன்றி 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 இயேசு ராஜா. இயேசு நன்றி நன்றி இயேசு நன்றி தேவா. இயேசு. கிருபையிலே வாழ்கிறோம் நன்றி ராஜா. சொல்லுங்க, நன்றி நன்றி நன்றி. மகளே தேவா. மகனே ஊழியரே நன்றி லைவ்ல பார்க்கிற தேவ பிள்ளையே கர்த்தர் தப்புவித்து கனப்படுத்துவார். நன்றி நன்றி இயேசு நன்றி தேவா. இயேசு. கிருபையிலே வாழ்கிறோம் ராஜா. 2 கரம் எல்லாரும் உயர்த்தி 2 கரம் உயர்த்தி ஆண்டவரே என்னை தப்புவித்து கனப்படுத்துங்க. எல்லாரும் உங்க 2 கரத்தை உயர்த்தி என்னை தப்புவித்து இந்த வருஷம் கனப்படுத்துங்கப்பா. எகிப்து கைக்கு என்ன தப்புவீங்க, அக்கினி சூளைக்கு என்ன தப்புவீங்க, அசிரிய கைக்கு தப்புவீங்க. ரட்சிப்பை கட்டளையிட்டு கனப்படுத்துங்க, உயர்த்தி கனப்படுத்துங்க. நிந்தைய நீக்கி இரட்டத்தனையா பலம் கொடுத்து கனப்படுத்துங்கப்பான்னு ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலத்தை ஆண்டின் துவக்கத்திலே முதல் வாரத்திலே எங்களோடு பேசின தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு வாழ்க்கை என்ன வந்தாலும் சரி ஆபத்திலே கூட இருந்து தப்புவித்து கனப்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற மக்களுக்காக லைவ்ல பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை தப்புவித்து இந்த ஆண்டு கனப்படுத்தும். அசீரிய கைக்கு தப்புவித்து கனப்படுத்தும். அக்கினி சூளைக்கு தப்புவித்து கனப்படுத்தும். எகிப்து கைக்கு தப்புவித்து கனப்படுத்தும். ஒவ்வொரு மகளையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கும். வருஷம் முழுவதும் நடத்தும். எல்லாத்தையும் விலக்கி பாதுகாத்து கனப்படும். விசேஷமாய் எங்க ட்ரஸ்டி டாக்டர் ராஜாசிக்கு துணைவியா இருக்காங்க ஸ்தோத்திரம். 2 மாத கழுது ஆலயத்திலே உண்மை ஆராதிக்க வந்து அம்மையாருக்காக ஸ்தோத்திரம். அவர்களுடைய குடும்பத்தை எல்லா காரியத்துக்கும் தப்புவித்து கனப்படுத்தும். ஆண்டவரே எங்கள் பேராய் டாக்டர் நித்திராஜ் ஐயாவுக்காக ஸ்தோத்திரம். திருவள்ளூருடைய பாப்பா சத்திரத்திலையும் அந்த மெயின் வல்லமையா ஊழியரை பயன்படுத்தும். காபாரா சந்தலமா ஹந்தரபௌதரபா வந்து எல்லா மக்களையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அன்பர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.